20, 25 வயசுக்குள்ள இத நீங்க பண்ணிருங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் நீங்களே நெனச்சா கூட, அந்த வயச வந்து நம்மளால எடுக்கவே முடியாது. இது என்னுடைய அனுபவத்தில நான் நெறைய பட்டு, இப்பவும் பட்டுக்கிட்டு இருக்கத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உண்மையா சொல்றேன், இந்த வீடியோ உங்கள வந்து ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணத்தான் செய்யும். ஆனா, இதுதான் ரியாலிட்டி. எப்பவுமே நம்ம வந்து சும்மா எழுதியிருக்கிறத வாசிக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. அதுவே அனுபவப்பட்டு அனுபவத்தில பேசுவாங்க பார்த்தீங்களா? அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேன். அது அவங்க அனுபவிச்சு சொல்ற வார்த்தையா தான் இருக்கும். இது என்னோட வயசுல நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 20, 25 வயசுல சாரி 25, 25ன்னு போட்டிருக்கேன். 20, 25 வயசுல நீங்க எடுக்கிற டிசிஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களோட ஃப்யூச்சர டிசைட் பண்ணும். இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ஃப்யூச்சர பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். இந்த 8 மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், 30 வயசுக்கு அப்புறம் என்னடா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இத்தன வருஷமா? ச்சே! இத்தன வருஷமா நம்ம வயச மிஸ் பண்ணிட்டோமே! இதுக்கு மேல நம்ம நெனச்சா கூட நம்மளோட கடந்த காலத்துக்குள்ள போக முடியாது. இனி வேற வழியே இல்ல. நம்மளோட நிகழ்காலத்துல தான் இருந்தாகணும். ஸோ, அதனால இந்த 8 மிஸ்டேக்க நீங்க பண்ணாதீங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். எல்லாமே ரியாலிட்டி தான். ஸோ, உங்கள ஹர்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, சாரி தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க. பணத்த எப்படி சேமிக்கணும்? முதலீடு எப்படி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு கத்துக்கங்க. சேலரி வந்த உடனே செலவு பண்ணாதீங்க. சேவிங்ஸ் 0. இதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுலயோ, இல்ல 20, 25 வயசுலயோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சேலரி வந்த உடனேயே வீட்டுக்கு தேவையானத வாங்கிர்றது. நாங்கலாம் அப்படித்தான் இருந்தோம். வீட்ல எந்த பொருளுமே இல்லன்னா, ஃபர்ஸ்ட்டு கட்டில் வாங்குறது, பீரோல் வாங்குறது, அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளா வாங்க ஆரம்பிச்சோமே தவிர, அப்போ வந்து ஒரு ஒரு பவுனே நமக்கு 10,000, 15,000 தான். ஆனா, அந்த சமயத்துல நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா, இப்ப எவனும் நம்மள வந்து கை நீட்டி பேச முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து கெத்த காட்டியிருக்கலாம். ஆனா, அப்ப மதி இல்ல. இப்ப மதி இருக்கு. ஆனா, கையில ரூவா இல்ல. அதுதான் மிச்சம். இன்னொன்னு என்னன்னா, அப்போ வந்து சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆள் இல்ல. எல்லாமே நம்மளா பட்டு திருந்தி எந்திரிக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்ததுனால, நம்மளே எல்லாமே பட்டு திருந்திக்கிட்டு இருந்தோம். நம்மள வந்து தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல. சொல்லி தர்றதுக்கு யாரும் இல்ல. அதுதான் பிரச்சனையே. சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட சேவ் பண்ணுங்க. இல்லன்னா பின்னாடி வருத்தப்படுறது வேஸ்ட்டு. ஏன்னா, இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயய்யோ! அப்பவே சேர்த்து வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்ப தோணல. இப்ப தோணுது. ஆனா, இப்ப முடியல. அப்ப 2 பேருமே வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தோம். ஸோ, அதனால கையில கொஞ்சம் ரூவா இருந்துச்சு. ஆனா, இப்போ ஒருத்தர் தான் வேலைக்கு போறாங்க. பசங்களும் நம்ம பிள்ளைங்க வந்து வளர ஆரம்பிச்சுட்டாங்க. பிள்ளைங்க வளர வளர செலவுங்கிறது கண்டிப்பா எக்ஸ்ட்ராடினரியா நெறைய வந்துட்டே தான் இருக்கும். ஸ்கூல் ஃபீஸு, வேன் ஃபீஸு, ஆட்டோ ஃபீஸு, அப்ப அந்த செலவு, இந்த செலவுன்னு 1008 செலவு இருக்கும். பட் அப்போ வந்து அப்படி கிடையாது இல்லையா? ஸோ அப்ப சேர்த்து வைக்க வேண்டிய வயசுல சேர்த்து வச்சுருங்க. சினிமா, பீச்சு, பார்க் எல்லாம் ஓகே தான். பட் ஆனா இந்த 3மே நாங்க போனதே இல்லப்பா. உண்மைய சொல்லிர்றேன். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாமே இதெல்லாம் ஓகே. ஆனா எல்லாமே ஒரு அளவுல தான் இருக்கணும். காசு இருக்கும்போது எல்லாருமே உங்க கூட இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் என்னோட அனுபவத்துல சொல்றேன். காசு இருக்கும்போது உங்க தோள்ல கை போட்ட ஆளு தான், காசு இல்லன்னா, "நீ யாரு இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்கிற" அளவுக்கு கேவலமா பார்ப்பாங்க. இவள உள்ள கூப்பிடாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட பேச்சு நடத்தலாம் இருக்கும். இத யார் யாரோ வேண்டாம். ஆ சொல்ல விரும்பல. குடும்பத்தில இருக்கிறவங்களே இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. காசு இருக்கும்போது அதாங்க சொல்றேன். காசு இருக்கும்போது தோள்ல கை போட்டு பேசி சந்தோஷமா இருப்பாங்க. நான் வெளியில எல்லாத்தையுமே சொல்ல முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு நான் மனசுல வச்சுட்டே சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அது யாருன்னு சொல்ல வேண்டாம். அவ்ளோ தோள்ல கை போட்ட ஆட்கள் தான் உங்கட்ட ஒரு அதாவது நீங்க உங்க கழுத்துல ஒரு செயின் மட்டும் இல்லன்னு வைங்களேன், அவங்க அதுக்கப்புறம் உங்கள பார்க்குற விதமே வேற மாரி ஆயிரும். உங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க. நீங்களா போய் நின்னா கூட நெருங்கிய சொந்தமா தான் இருக்கும். பட் நீங்களே போய் நின்னா கூட அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம போய் நிக்க மாட்டோம். அது வேற விஷயம். என்ன நடந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாப்பான். நம்ம எக்காரணத்த கொண்டும் இந்த மாரி ஆட்கள் கிட்ட கண்டிப்பா நம்ம போய் ஏந்தவே கூடாது. கையேந்தவே கூடாது. அதுக்கு பிச்சை எடுத்துறலாம் இவங்ககிட்ட போய் நிக்கக்கூடாது. நான் அப்படித்தான் யோசிப்பேன். சரி. இப்போ கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். 2வது காலேஜ் படிப்பு மட்டுமே போதாதுங்க. நெறைய பேர் என்ன தெரியுமா நெனச்சுக்கிட்டு இருக்கோம், காலேஜ்லாம் நான் தான் படிச்சிருக்கேனே, அத விட வேற என்ன வேணும் அப்டின்னு சொல்லிட்டு, புதுசு புதுசா ஸ்கில்ஸ வளர்த்துக்கங்கடா. இப்போ இருக்க காலகட்டத்தில டிகிரிய மட்டும் வச்சு சொல்லுவாங்கல்ல, நாக்கு கூட வலிக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான். இந்த வீடியோல உங்கள ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சுடுங்க. நெறைய விஷயம் என்னோட எமோஷனல் ஆகிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு. பட் வேற வழி இல்ல. என்ன மாரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்டிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இத எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேல மேல ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கங்க. ஸ்கில்ஸ் மட்டும் இல்லன்னு வைங்களேன், டிகிரி வெறும் பேப்பர் மட்டும்தான். கம்பெனிக்கு வந்து ஸ்கில்ஸ் தேவைப்படாது. ஒர்க் பண்றதுக்கு அதாவது கம்பெனிக்கு வந்து மார்க் வந்து வேண்டாம். ஒர்க் பண்ற ஸ்கில்ஸ் தான் வேணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்கில்ஸ வளர்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் வந்து முன்னேறி போய்க்கிட்டே இருக்கும். அது கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கலாம், டிஜிட்டல் ஸ்கில்லா இருக்கலாம், ஃப்ரீலான்சிங்கா இருக்கலாம். இப்படி எதையோ ஒண்ணு கத்துக்க. ஏதாச்சும் ஒண்ணு ஓடிக்கிட்டே இரு. எப்போ நீ ஓஞ்சு ஒய்யாரமா கீழ உட்கார்றியோ, அப்போ வந்து உன் கையில வந்து காசு இருக்கணும். அப்படி இல்லையா, நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம அடிப்படை வாழ்க்கை. சரியா? 3வது காதல் தோல்வியால வாழ்க்கையில முடங்கிடாதீங்க. அதுவும் ஒரு பாடம் தான். இது வந்து இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒருத்தர் விட்டுட்டாங்கன்னா லைஃபே முடிஞ்சிடலப்பா.
இப்போ உள்ள நியூஸ்லலாம் பாருங்களேன், சின்ன பசங்க லவ் பண்றேங்கிறாங்க. அதுவும் பிரேக்கப்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10த், 11த், 12த் பசங்கள்லாம். என்ன கண்றாவிடா இது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா லவ்வுனா என்னன்னே புரிஞ்சுக்காத வயசுடா இதெல்லாம் உங்களுக்கு. இதில போய் இருந்துகிட்டு நீங்க லவ்வு கிவ்வுங்கக்கூடாது. அது ஒரு சாப்டர் அவ்வளோதான். அது ஒரு லைஃப்லாம் கிடையாது சரியா? ஒருத்தர் உங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, நீ எனக்கு வேணான்னு சொல்ட்டாங்கன்னா, அப்படியே கிடக்காம அதுலேருந்து வெளிய வாங்க. ஏன்னா அவங்க அத சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் அதிலே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே கிடக்குறது. அது என்ன பழக்கம்? அவங்களே உங்கள விட்டுட்டு போகும்போது நம்மளால விட முடியாதா? பாருங்க. ஸோ தேவையில்லை போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்புக்கு எனக்குன்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டே இருக்கணும். சரியா? ஏன்னு சொல்றேன்னா, லைஃப் இதோட பெஸ்ட்டா, ரொம்ப சூப்பரா, நீங்க நெனச்சு கூட பார்க்காத அளவுக்கு சிறப்பா ஒண்ணு தரும். அத வரவேற்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்க வேண்டாமா? ஸோ, அதனால அதிலயே நிக்காம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 4வது ஃபோன் அடிக்ஷன். ஃப்ரெண்ட்ஸு, ஃபோனு, ரீல்ஸு இதில பிஸியா தான் இருப்போம். ஆனா, அப்படி இருக்கும்போது ஜாலியா தான் இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில ஃபோனுங்கிறது எல்லார் கையிலயும் இருக்கு. அப்போலாம் ஃபோனே கிடையாது. அதனால நம்ம அத கண்டுக்கிறது இல்ல. நம்ம ஃபேமிலியோட டைம் வந்து மிஸ் ஆயிரும். மிஸ் பண்ணிருவோம் கண்டிப்பா. ஒரு நாள் அதுதான் பிக்கஸ்ட் ரிக்ரெட் ஆகும். அதாவது ஃபோன் நீங்க பாருங்க வேணான்னு சொல்லல. அவசியத்துக்கு மட்டும் பாருங்க. அவசியம் இல்லாததுக்கு அத தூக்கி தூர போட்டுருங்க. அது நமக்கு தேவையில்ல. இப்ப தேவையானத மட்டும் கத்துக்கிட்டு, தேவையில்லாத நேரத்த நம்ம அத எடுத்துருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு சாதாரணமா ஒரு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு போய் பார்க்க போவோம். வத்த குழம்பு மட்டுமா பார்ப்போம். வத்த குழம்பு கூடவே வேற உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்ப்போம். அப்படியே பிரியாணி பார்ப்போம். அப்படியே ஃப்ரைட் ரைஸ் பார்ப்போம். இப்படி போய்க்கிட்டே இருக்குமே தவிர, நம்ம அதோட நிக்க மாட்டோம். ஸோ, அதனால எது தேவையோ அத மட்டும் பாருங்க. ரீல்ஸ ஸ்க்ரோல் பண்றீங்கன்னு 5 நிமிஷம் நெனச்சு உட்காருவோம். ஆனா 2 மணி நேரம் போய்க்கிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. உங்க டைமு ஃப்யூச்சர்ல சைலன்ட்டா ஃபோன எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ, நம்ம டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அ என்னைய நானே சொல்லிக்கிட்டேன். "அட லூசு மணி ஆகுது. எவ்வளோ நேரம் ஃபோன்லயே இருக்கன்னு உன் மரமண்டையில ஏறுதா இல்லையா? கொஞ்சமாச்சும் ஃபோன தூர வச்சுட்டு கொஞ்சம் போய் வேலைய பாரு" அப்படின்னு நான் என்ன நானே திட்டிக்குவேன். ஏன்னா, அடுத்தவங்க நம்ம திட்டுறதுக்கு முன்னாடி நம்மள நாமளே திட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. வடிவேலு சொல்ற மாரி தான். அவனே திட்டியிருந்தா கூட மெதுவா தான் திட்டியிருப்பான். நான் ரொம்ப ஹார்ஸா பேசிட்டேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஹார்ஸா என்னைய நானே அழகா திட்டிக்குவேன். இப்படித்தான் நான் பண்ணிட்டுருக்கேன்ப்பா. 5வது ஹெல்த்தை இக்னோர் பண்றாதீங்க. இது வந்து 20, 25 வயசு அதாவது 30 வயசு வரைக்கும் நம்ம அத வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அத கண்டுக்காம இருந்துட்டு 30 வயசுக்கு அப்புறம் வலிக்கும் பாருங்க. அப்ப யோசிக்கிறது, "ஐயய்யோ! முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்தா இப்ப கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ?" அப்படின்னு தோணும். ஆனா, இப்ப தோணி என்னத்துக்கு? அப்பதான் இருக்கிற உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டாச்சே. ஸோ, அதனால 20 வயசுல ஸ்ட்ராங்குன்னு நெனச்சு, ரொம்ப ஓவரா தூங்குறது, ரொம்ப அதிகமா சாப்பிடுறத நிப்பாட்டுங்க. ஒரு லெவலுக்கு மேல எல்லாத்தையுமே வச்சுக்கங்க. லெவலுக்கு மீறி எதுவுமே போக வேண்டாம். ஏன்னா, 30 வயசுக்கு பாடி வந்து ரிமைண்ட் பண்ணும். "டேய் போதும்டா ஓவரா தின்னு தின்னு கொழுத்து போயிட்ட. இனிமேலாச்சும் உடம்ப கொற" அப்படின்னு சொல்லிட்டு, இனியும் உடம்ப குறைச்சு ஹெல்த்தா, ஃபிட்டா வச்சுக்கங்க. லேடீஸா இருந்தீங்கன்னா நெறைய கருப்புளுந்து எடுத்துக்கங்க, ராகி எடுத்துக்கங்க, கம்பு எடுத்துக்கங்க. இப்ப ஜென்ஸுமே எல்லாருக்குமே குறுக்கு வலி அதிகமா இருக்குங்கிறாங்க. ஸோ எல்லாருமே இத எடுத்துக்கங்க. எல்லாருமே ஹேப்பியா இருங்க. ஓகேவா? ஹெல்த் இஸ் ரியல் வெல்த்து. 6த்து மோட்டிவேஷன் இல்லாம லேசியா இருப்பது. மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ எப்படின்ட்டு சொல்லிட்டு முதல்ல அத வளர்த்துக்கங்கடா. நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், இன்னைக்கு பண்ணலாம், இன்னைக்கு டைம் இல்ல, நாளைக்கு பண்ணிடலாம், நாளைக்கு கண்டிப்பா நம்ம போய் அத வந்து கத்துக்கலாம் அப்படின்லாம் நெனைப்போம். ஆனா அது லைஃபு போய்க்கிட்டே இருக்குமே தவிர, ஒரு நாளும் வராது. எதையுமே நெனைச்சிக்கினா டக்குனு அத செய்ய ஆரம்பிச்சுருங்க. கன்சிஸ்டன்ஸ் தான் சக்சஸ். சீக்ரெட்டான சக்சஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தொடர்ந்து ஒரு வேலைய செய்றது தான். ஸோ சக்சஸ்க்கு வந்து டேலண்ட் வேண்டாம். கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்தாலே போதும். உன்ன மதிக்காத நண்பர்கள விட்டு விலகி போய்க்கிட்டே இருங்க. யாரையும் ஈஸியா நம்பிராதீங்கம்மா. ஏன் இத சொல்றேன்னா, பயவுள்ளைங்க நம்மட்ட பேசும்போது ஒழுங்கா தான் பேசுங்க. அதுக்கப்புறம் தான் நம்மள வந்து ஹர்ட் பண்ணுவாங்க பாருங்க. அத வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஸோ சூஸ் பண்ணும்போதே ரைட்டான சர்க்கிளா சூஸ் பண்ணிருங்க. இது உங்க லைஃப்ப வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். டைம் வேஸ்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்கவே செய்யாதீங்க. நீங்களே அவங்கள விட்டு விலகி வந்துருங்க. 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத விட, உண்மையா, ஒழுங்கா உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு சர்க்கிள் இல்ல. நான் எல்லாத்தையுமே எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுவேன். அதனால தான் என்னுடைய பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். ஆனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான். ஒருத்தி மட்டும் தான். அவ சைல்ட்ஹுட்டு சின்ன வயசுல இருந்தே அவ கூட மட்டும் தான் நான் ஃப்ரெண்டா இருக்கிறேன். அவ மட்டும் தான் எனக்கு எல்லாமே. எல்லாத்தையுமே அவட்ட ஷேர் பண்ணுவேன். இப்ப எல்லாத்தையுமே அதான் சொல்றேன். யாராவது ஒருத்தர வச்சுக்கங்க. ஏன்னா எல்லார்ட்டயும் பேசுறதுனால எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா நீங்களும் சேம் ஆயிருவீங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா, உங்களோட டைம வேஸ்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா. ஸோ அவங்களலாம் இக்னோர் பண்ணிருங்க. ஏன்னா இவங்களால நீங்க இக்னோர் பண்ணலன்னா, க்ரோ கூட்டத்துல இருக்கவே முடியாது. நமக்கு தேவை குரோத்து தான்.
மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வாழாம, உங்களுக்காக வாழுங்க. இது நெறைய பேர் பண்ற தப்பு இதுதான். அவங்க நேத்து கூட ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். சொந்தக்காரங்க கார் வாங்கியிருக்காங்கன்னு ஒரே காரணத்துக்காக இவங்க வந்து கார் வாங்க போவாங்க. ஆனா கார் வாங்குனதுக்கப்புறம் அது இஎம்ஐ அது இதுன்னு சொல்லி கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டா தான் புரிஞ்சுப்பாங்க, நமக்கு கார் முக்கியமா, நிம்மதி முக்கியமான்னு பார்த்தா நிம்மதி தான் முக்கியம். ஏன்னா அடுத்தவங்க வந்து நம்மள வந்து நல்லா இருக்கான்னு சொல்றதுக்காக நம்ம கஷ்டப்படுறத விட, ஆமான்டா நான் கஷ்டப்படத்தான் செய்றேன். இப்ப என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம நிம்மதியா இருந்தா போதும். அந்த நாய் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லையா? ஏன்னா என்னையலாம் இது மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. "என்னடி நீ இது கூட இல்லாம இருக்க, ஒரு கழுத்துல ஒரு செயின் கூட இல்ல, ஒரு கம்மல் கூட இல்ல, முக்கியமா சொந்த வீடு இல்லாம இப்படி கஷ்டப்படுறியே!" அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அப்போம்லாம் உட்காந்து அழுதுருக்கேன். ஏன் இப்போ கூட அழுதுருக்கேன். இன்னைக்கு ஏன் இவ்ளோ ஏன் இன்னைக்கு காலையில கூட உட்காந்து அழுதுருக்கேன். ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து நான் எவ்வளோதான் நம்ம பேசினாலும் சரி, நம்மள வந்து ஹர்ட் பண்றது வந்து ரொம்ப அதிகமா ஹர்ட் பண்ணிருவாங்க. அது மத்தவங்க ஹர்ட் பண்ணா தெரியாது. நம்ம குடும்பத்துக்குள்ளே ஹர்ட் பண்ணும்போது என்னடா இது இவங்களுக்கு எவ்வளோ செஞ்சிருப்போம். நம்மட்ட பணம் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மள இவங்கள ஒதுக்குறாங்களே அப்டின்ட்டு, உங்கள மாரி உள்ள ஆட்களுக்குலாம் என்னோட வீடியோ அவங்க பாப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அவங்களுக்காக சொல்றேன். இப்ப வேணா நாங்க வந்து சாதாரணமா தெரியலாம். ஆனா ஆண்டவன் என்னைக்கு இருந்தாலும் எங்கள ஒரு நாள் உயர்த்தி வைப்பான். என்னைக்கு இருந்தாலும். அந்த என்னைக்கு இருந்தாலும் உயர்த்தி வைக்கும்போது, நான் அவங்கட்ட வந்து கண்டிப்பா சொல்லிக்காட்ட வரவே மாட்டேன். ஏன்னா சொல்லிக்காட்டுனா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும் இல்லையா? அதனால நான் கண்டிப்பா சொல்லிக்காட்ட வரமாட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நாங்க நல்லா இருப்போம் இல்லையா? என் புள்ளைங்களலாம் நீங்க சாபம் விட்றீங்கல்ல, என்னையும் நீங்க சாபம் விட்டீங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. என் புள்ளைங்களையும் சேர்த்து சாபம் விடும்போது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. நான் எதுவுமே எதிர்த்து பேசல. அமைதியாவே இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? படைச்சவன் இருக்கிறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். எல்லாத்தையும் அவன்ட்ட விட்டுட்டேன். எல்லா பொறுப்பையும் அவன்ட்ட விட்டுட்டேன். அவன் பார்த்துக்குவான். என்னைக்கு இருந்தாலும் ஆண்டவன் உங்கள என்ட்ட வர வைப்பான். அன்னைக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து பேசுவேன். என்ன பேசுவேன் தெரியுமா? உங்கள மாரி இது மாரிலாம் நான் சொல்லி காட்ட மாட்டேன். உங்கள கஷ்டப்படுத்தவே மாட்டேன். நான் நல்ல முறையில கவனிப்பேன். உங்கள நல்ல பாசமா கவனிப்பேன். அதிலயே உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். நீங்க எப்படி நடத்துனீங்க, நான் எப்படி நடத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாரும் எனக்கு வந்து பழிவாங்கறதுக்கு வந்து அந்த என் மனசு வரல. என்னதான் இருந்தாலும் நீங்க யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ, அதனால உங்களோட வயசுக்கும், உங்களோட இதுக்கும் நான் மதிப்பு, மரியாதை குடுத்து, நான் கண்டிப்பா உங்கள நல்ல விதமா, நல்ல முறையில நான் உங்கள பார்த்துக்குவேன். ஆனா, கண்டிப்பா நீங்க செஞ்சத நான் உங்களுக்கு ஒரு காலமும் திருப்பி செய்ய மாட்டேன். பணம், காசு இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கள நீங்க விரட்ட, கண்டிப்பா ஆண்டவன் எங்கள நல்லாக்கி வப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய வெளிச்சம். அவ்வளோதான் நான் சொல்றேன். மனசு நொந்து இந்த வீடியோ நான் போடுற மாரி இருக்கு. ஏன்னா, அவ்ளோ ஹர்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு காலையில. என்னடா இது நம்ம அவங்கள வந்து அந்த ரிலேஷன என்னால வெளில சொல்லக்கூட முடியல. ஒருத்தவங்க இப்படிலாம் கூட கஷ்டப்படுத்த முடியுமாங்கிற அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால தான் சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கங்க. லைஃப்ல வந்து கண்டிப்பா கோல் தேவ. கிளியரா வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம வந்து குரோத் வர முடியும். கோல் இல்லாதவன் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாமலே லைஃப் போயிடும். இது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தெரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆயிரும். நான் அனுபவப்பட்டு, அடிபட்டு, மிதிபட்டு சொல்றேன். ஸோ, அதனால நீங்க வந்து இந்த கோல வந்து உங்களுக்காக வச்சுக்கங்க. யார்ட்டயும் எதுக்காகவும் போய் நிக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இத வந்து நீங்க செய்யுங்க. உங்களோட அக்காவா, தங்கச்சியா, உங்க கூட பொறந்தவங்களா, உங்க பெத்த புள்ளையா கூட நான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த மாரிலாம் நீங்க வந்து இது பண்ணிடாதீங்க. ஏன்னா பணம், பணம், பணம். பணப்பேய் புடிச்ச உலகம் இது. அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த பணம் இருந்தா மட்டும் தான், அது நீங்க பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல கூட பொறந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, நம்மள வந்து மதிப்பாங்க. இல்லன்னா அசால்ட்டா நம்மள தூக்கி வச்சுட்டு தூர போயிட்டே இருப்பாங்க. இப்ப ரூ. 10,000 போய் குடுங்க, என் புள்ளைக்கு ஆகுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவாங்க. இதுவே நீங்க கையில காசு இல்லன்னு சொல்லுங்க, அந்த நாய் வீட்டுக்குள்ள வராம இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால பணம். பணம் தான் முக்கியம். ஆனா, அந்த பணத்த கடவுள் குடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப லேட் ஆக்குவாங்க. சோதிக்கிறாரு அவ்வளோதான். இந்த சோதனையும் ஒரு நாள் சாதனையா மாறும்னு நான் நம்புறேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசுற மாரி எனக்கு தோணுது. அதாவது வீடியோ நானுமே கடவுள் வந்து சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா, அளவுக்கு மீறி சோதிக்கும்போது, அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்பவே மனசு சங்கடப்பட ஆரம்பிச்சுடுறோம். ஏன் அப்டின்னா, எப்படி சொல்றது? ஒரு கட்டத்தில நமக்கு வந்து அந்த இது வந்து வெளில வர முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்க லைஃப்ப பில்ட் பண்ற கோல்டன் டைம் இதுதான். இப்போ பெயின்றது அசால்ட்டா தாங்கிக்கலாம். அதுவே 30 வயசுக்கு மேலனா முடியாது. 20, 25 வயசுல இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணா திரும்ப வராது. இப்போ ஷேர் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 அதாவது 5 வருஷம் கழிச்சு உங்க ஃப்யூச்சரே உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு ஐ ஓப்பனிங்கா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு போங்கப்பா. எனக்காக கொஞ்சம் இந்த லைக்காவது பண்ணிட்டு போங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஆனா யாருமே லைக்கு, ஹைப் பண்ணல அப்படிங்கும்போது, கடவுள் மட்டும் இல்ல, சுத்தி இருக்க அத்தன பேரும் சேர்ந்து சோதிக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. நான் வந்து தப்பான வீடியோ போட்டா கூட பரவால்ல. சரி நம்ம வந்து தப்பான வீடியோ போடுறோம். அதனால யார் நமக்கு லைக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் நான் வந்து எல்லாருக்குமே புடிச்ச, இன்னும் தெரிஞ்சுக்கிற விஷயத்த மட்டும் தான் சொல்றேன். ஆனா நீங்க ஏன் இப்படி லைக் போடாம என்னை வந்து கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரியல. எனக்கு என்ன சொல்லன்னே ஒண்ணும் புரியலங்க.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தெரியட்டும். அவங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கட்டும். எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கட்டும். இன்னும் இப்படி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹைப்புங்கிற பட்டனே அமுக்குங்க. ஃபுல் வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள். நான் வந்து தப்பான எந்த கன்டென்ட்டுமே போடலை. நல்ல கன்டென்ட் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் நானும் முன்னேறலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் முன்னேறல அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு உதவி செய்யுங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட வேறு எந்த உதவியும் கேட்கல. லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். டாட்டா பாய்மா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.